ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கு தளபதி 69 இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தோட ஒரு கருத்தியலான விமர்சனத்தை பார்ப்போம். ஓகே, நோஷன் ட்ரெய்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு. அப்புறம் டீசர்ஸ் வருது, லுக் அவுட்ஸ் வருது. அதில் நோஷன் ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோங்க. அந்த நோஷன் ட்ரெய்லரில் நிறைய பாகங்கள் வந்திருக்கு, அதை பற்றி பேசுவோம். தளபதி 69, அதாவது விஜய் 69, விஜயை தான் தளபதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவரோட 69வது படம் இது. அந்த படத்தில் சில காட்சிகளை நோஷன் பிக்சர்ஸாக, அதாவது நோஷன் ட்ரெய்லர்ஸாக நமக்கு முன்னோட்டமாக நமக்கு காமிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது ஒரு ஷார்ட். அந்த ஷார்ட்டில் அது இந்த படத்தில் தான் வருதா இல்லை வேறு ஒரு படத்தில் உபயோகப்படுத்தின அந்த காட்சியை கருத்தியெல்லாம் இதில் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஒரு காரு, அதில் ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு மேலே தமிழ்நாடுங்கிற சிம்பிள், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரிசார்ட்டு, அங்கே நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து ஒரு கால், அதாவது சூப்பர் ஹீரோஸ்கெல்லாம் அந்த மாதிரி தான் சீன்ஸ் வைக்கிறாங்க தமிழ் சினிமாவில். ஓகே, அந்த பூட்ஸ் காலோட அவர் வந்து இறங்குறாரு. அதை வந்து க்ளோஸ்அப் ஷாட்டில் வைக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஷாட்டு போகிறாங்க. அந்த ஷாட்டில் அவர் ஒரு கண்ணாடி அணிந்த, ஸ்பெக்ஸ் அணிந்த மாதிரியான ஒரு தோற்றம், பாதி தோற்றம் மட்டும் காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடியிலேருந்து கண் பார்வைகள் சட்ட புத்தகத்தின் மேலே போகிற மாதிரியும் அதை எடுக்கிற மாதிரியான காட்சிகள் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஷாட்டு, அதாவது ஒரு கண்ணாடி சட்ட புத்தகம், அதில் காரு, நம்பர் பிளேட்டு, தமிழ்நாடுங்கிற சிம்பிள். அடுத்தது ஒரு ரிசார்ட்டில் நிறைய கார்கள் இருக்குது. அந்த காருக்கு நடுவில் தான் இவங்க கார்லேருந்து இறங்கி வராங்க இல்லைங்களா. இறங்கி வந்த பிறகு அடுத்த ஷாட்டு அவருடைய எதிரிகளை, இந்த சண்டை காட்சிகள்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கீழே விழுறாங்க. அந்த எதிரி ஒரு அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காட்சியை காமிக்க மாட்டாங்க, ஆனால் எதிரி வந்து கீழே விழுவாங்க. அந்த எதிரி கீழே விழும்போது ஒரு பெரிய அஜானுபாகுவான ஜெய்ஜாண்டிக்கான ஒரு எதிரிகள் தான் இருப்பாங்க தமிழ் சினிமாவில் எப்போவுமே. அந்த எதிரி வந்து கீழே விழுறாரு. அங்கேருந்து மண், தூசு, இந்த புழுதி எல்லாம் பறக்குது. அந்த புழுதிக்கு நடுவில் இருந்து அந்த கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடி, அதாவது விஜயோட ஒரு கண் மட்டும் ரொம்ப கூர்மையாக அவங்கள நோக்குற மாதிரி, பார்க்குற மாதிரி ஒரு சீனரி எடுத்திருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கண்ணாடி போட்டுட்டு சட்ட புத்தகத்தை எடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் எதிரிகள்னு நினைக்கிறவங்கள மண்ணில் தள்ளிட்டு அந்த தூசிக்கு நடுவே இவர் நடந்து வர்ற மாதிரி இருக்குது. அடுத்தது ஓகே, அடுத்த சீன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சீனெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்த சீன் ஒரு வடநாட்டு தோரணையில் ஆன ஒரு உடை, அந்த பரிணாம உடை நம்ம பார்த்தோன்னா வடநாட்டுக்காரங்கள்லாம் போட்டிருக்கிறது ஜிப்பா, அப்புறம் மடித்து கட்டின வேட்டி, அந்த இது தானே போட்டிருப்பாங்க, அந்த உடையை தானே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உடையில் ஒருத்தர் நடந்து வந்துட்டுருப்பார். அவர் கையில் கைத்தடி, அப்புறம் அவரோட ஃபேஸ் காமிப்பாங்க. அவர் தான் பிரகாஷ்ராஜ். அவங்க ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஆலோசகராக காமிக்கிறாங்க அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் பழைய பொருட்கள் எல்லாம், அந்த மரத்துலேருந்து விழுற குப்பை கூலங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எரிக்கிற மாதிரி ஒரு சீனரி வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்த ஷாட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய அரசியல் கொடியுடன் தோளில் துண்டு போட்டுக்கிட்டு கல் எடுத்து ஒரு கண்ணாடி மாளிகையின் மீது எரியிற மாதிரி ஒரு ஷாட் அமைச்சிருக்காங்க. அந்த கல் போடுறாங்க. அடுத்தது அந்த கண்ணாடிகள்லாம், அதாவது ரவுண்டாக உடஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த கண்ணாடி ரவுண்டாக உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச அமைப்பை காமிச்சிட்டு அடுத்தது பாபி தியோல் காமிக்கிறாங்க அந்த இன்ட்ரொடக்ஷனில். இது வந்து மோஷன் ட்ரெய்லர், ஓகேங்களா.
இந்த காட்சி அமைப்பெல்லாம் இருக்குது. அதில் பாபி தியோல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி நெருப்பு எரியுது, அவர் அப்படியே உக்கிரமாக பார்க்குறாரு. இந்த ஒரு ஷாட் ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்தது அந்த ஷாட்டுக்கு அடுத்து இன்னொரு இடத்துல அந்த கண்ணாடியிலேருந்து அந்த கல் எறிஞ்சாங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு கேமரா கண்கள் பார்க்குற மாதிரி போயிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்ட நிறைய அரசியல்வாதிகள் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி முதுகு காட்டின மாதிரி ஒரு துண்டு போட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு தலைவர் பேசிகிட்ருக்காரு. அரசியல் கூட்டம், அது அரசியல்வாதி தான் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோஷன் ட்ரெய்லர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த மோஷன் ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு துப்பாக்கி அதை சுழட்டி, இப்போ நிறைய ஹீரோஸு துப்பாக்கியில் தான் படமே ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது துப்பாக்கி இல்லாமல் நாங்கள் எப்படி படம் எடுக்கிறதுன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே இந்த துப்பாக்கி, குண்டுகள், இல்லைன்னா கத்தி, வேறு யாருன்னா எதனா பண்ணுறது, இந்த மாதிரி வன்முறை கலந்த காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். அடுத்தது நம்ம காட்சிக்கு வருவோம். அதாவது துப்பாக்கியை சுழட்டிகிட்டே அந்த கன்னெல்லாம் சுட்டுக்கிட்டே வருவாங்க ஹீரோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இமயமலையில் ஏவுகணை தாக்குதல் நடக்கும். அந்த பெரிய ஏவுகணை குண்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் தீப்பிழம்பு பொறி பறந்துக்கிட்டே வரும். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று, அதாவது நம்ம பார்டர்ஸை காப்பாற்றுற ஒரு சீனரிஸ் தான் அங்கே காண்பிக்கப்படுது. அடுத்து ஒரு ஜெயில் காமிக்கிறாங்க. அங்கே 3 போலீஸு ஒரு கைதியை மேலே தொங்க விட்டுட்டு அடிக்கிறாங்க. அடுத்த ஷாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கைதி தொங்க விட்டு அடிக்கிறாங்க. அரசியல்வாதி கூட்டங்கள், துப்பாக்கி, அடுத்தது கல் விட்டு எறியறது, இதெல்லாம் வந்துட்டுருக்கும் போது இந்த அரசியல்வாதி கைத்தடி இருக்குது இல்லைங்களா, ஸ்பெக்ஸு, சட்ட புத்தகம், இதெல்லாம் அப்படியே சிங்காக பார்த்துட்டு வரணும். ஒரு கடிகாரம், அதில் உலக மேப் இருக்குது, அது வந்து சுழண்டுட்டு இருக்குது. இன்னொரு ஷாட்டு இந்த செஸ் போர்டு இருக்குது பாருங்கள், அது உலகத்து ஃபுல்லாகவே செஸ் போர்டு மாதிரியும், மனிதர்கள் வந்து அந்த செஸ் போர்டில் இருக்கிற காய்கள் மாதிரியும் காமிக்கிறாங்க. அதில் இன்னொரு மோஷன் ட்ரெய்லரில் அந்த வீரரை தள்ளுற மாதிரியும், ராஜா ராணி அந்த காய்களெல்லாம் நகர்த்துற மாதிரியும் காமிக்கிறாங்க. இது வந்து இந்த சினிமா ஒரு மாஸ் ஹீரோவுக்கான சினிமாவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, கைத்தடி, பெரியார் தான் கைத்தடி வச்சுருப்பார், கைத்தடி பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு சட்ட புத்தகங்கள் பார்க்குறாரு, அது அம்பேத்கர். அதை நோக்கிய பார்வையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ரிவ்யூ. ஓகே, அடுத்தது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த திரைப்படத்தில் ஆண் ஹீரோக்கள் இருப்பாங்க, பெண்கள் முக்கியமாக இருப்பாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, பூஜா ஹெக்டே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேர். ஓகே, அடுத்தது மௌமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெண் மாதிரி, அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க படத்தில். அவங்க தோழிகள் கூட போயிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. அதாவது எந்த துன்பமுமே அறியாத பெண்ணாக தான் காமிக்கிறாங்க. அவங்க 12th படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்சி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோஷனாக தான் நானும் பார்க்குறேன். ஓகே, அவங்க 12th படிச்சிட்ருக்கலாம் இந்த படத்தில். அவங்கள வந்து அனிதாவாக உருவகிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரோட மனதை பாதித்த விஷயம் அனிதா என்ற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, அதுக்காக கூட இருக்கலாம். அடுத்தது பிரியமணி இருக்காங்க. அவங்க நம்ம ஜனாதிபதி மாளிகை இருக்குது இல்லைங்களா, அங்கே நின்றுட்டுருப்பாங்க. நல்ல அழகான ஒரு காட்டன் சாரியில். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நோஷன் தான் திரும்ப, அதாவது கன்ஃபார்மாக சொல்ல தெரியல,
இருந்தாலும் ஒரு கன்க்ளூஷனில் நோஷனாக சொல்லிடுறேனே, அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த நோஷன் ட்ரெய்லர். அடுத்தது நோஷன் ட்ரெய்லரில் என்னென்ன பார்த்தோம், அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு அரசியல் சார்ந்து இது பண்ணுறாங்க, அடுத்தது அவங்களோட எதிரிகளை காமிக்கிறாங்க, அடுத்தது பார்டர் ஃபோர்ஸ் காமிக்கிறாங்க இல்லைங்களா, அப்புறம் ஜெயிலு, அனிதா, இந்த ஜனாதிபதி மாதிரி நோஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிறது. அரசியல்னால் அந்த கல் எடுத்து அடிக்கிறது, ஒரு துண்டு போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தலைவனாக சொல்கிறது, எதிரிகளை வீழ்த்துறது, அதிலிருந்து கண்ணாடியிலேருந்து சட்ட புத்தகங்களை பார்க்குறது, அப்புறம் ஒரு கைத்தடி வைத்த ஒரு மனிதர், அவர் ஏதோ யார் கூட பேசிகிட்ருக்காரு, பழைய இதெல்லாம் எரியுது. அதே மாதிரி இந்த பக்கமாக வந்தீங்கன்னா லேடிஸு சம்மந்தமாக முக்கியமாக அனிதா அப்படின்ற அந்த பெண் குழந்தைக்காக தான் அந்த காட்சிகள் அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் தான், நோஷன் தான் இதெல்லாம். ஓகே, அடுத்தது நம்ம இப்போது ட்ரெய்லர்லாம் முடிஞ்சது, லுக்குக்கு வருவோம். ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான லுக் கொடுத்துருக்காங்க, போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டரில் அவர் ஒரு வெண்மையான மக்கள், அலைக்கடல் மாதிரி இருக்கிற மக்கள் மத்தியில், எப்பவுமே சினிமா நடிகர்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் கூட்டம் கூடும். இதை வந்து ஐஏஎஸ் கேள்வி கூட இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, ஏன் சினிமா நடிகர்களை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய பேருக்கு அதுக்கு பதிலே தெரியல. அவங்கள மனிதர்கள் தானே, இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட மனிதர்கள் தானே, அவங்க ஏன் நிற்கக்கூடாது? ஈவன் நம்மளை விட அவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும். எத்தனையோ மனிதர்களை பார்க்குறாங்க, டயலாக் டெலிவரியெல்லாம் சொல்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திறமையெல்லாம் இருக்கும் போது இந்த திறமை இருக்காதா என்ன? அதை நம்ம பார்த்தும் இருக்கோம். 2 முதல்வர்கள் சினிமா துறையிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதுக்கான முன்னடி எடுத்து வைக்கிறதா கூட இது இருக்கலாம். ஓகே, யார் வேணாலும் வரலாம், இது சினிமா விமர்சனம் தான். அதே சமயத்தில் மக்களாகிய நாம் அரசியலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த நோஷன்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு லுக்கில் இந்த மாதிரி அதாவது ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருக்குது. அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவங்க ஒரு செல்ஃபி எடுத்தாங்க, அது ரொம்ப பேசப்பட்டது. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு தான் இப்போது ஃபஸ்ட் லுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணலை. அதாவது திருநெல்வேலியில் ஒரு இடத்துல அவர் நின்றுட்டு செல்ஃபி இப்படி எடுத்துட்ருக்காரு, அது வந்து சினிமா துறை சார்ந்தது. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் லுக்கில் அது எப்படி இருக்குன்னா, எனக்கு தோணுனது தான் நான் சொல்கிறேன், என்னோடய பார்வை அது. அதாவது அந்த திருநெல்வேலியில் எடுத்த அந்த ஜனங்களை அப்படியே டேர்ன் பண்ணி இப்படி திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அதாவது அவரோட அரசியல் பார்வையில், நிஜ வாழ்க்கையில், அந்த சினிமா வாழ்க்கை அவர் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது அது இறந்த காலம், இப்போது நிகழ்காலத்தில் நான் அரசியல்வாதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இன்னொரு செல்ஃபி எடுத்து மக்களை தன் பக்கம் ஈர்க்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது உண்மையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது சினிமா துறையில் இருந்த விஜய், அவரை ரசித்த மக்கள் அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி அவர் அரசியல்வாதியான பிறகு அவரை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, அதை செல்ஃபி எடுக்கிறாரு. இதுதான் இந்த ஃபஸ்ட் லுக்கோட ரிவ்யூ இன்றைக்கி இனியாஸ் டைரியில். அதே மாதிரி செகண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லிரிக்கல் வேர்டெல்லாம் இருக்குது. அது என்னென்னா, நான் ஆணையிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவங்க பாடினது. அது எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. ஏன்னா ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தார், ஒரு முதல்வர் ஆனார், நல்லபடியாக முதல்வராக இருந்து மக்கள் மனதில் நீங்காக இடம் பிடித்த ஒரு முதல்வர் அப்படிங்கிறதுனால எல்லா தலைவர்களுமே, ஈவன் விஜயகாந்த் அவங்க கூட அவரோட காரை யூஸ் பண்ணார் இல்லைங்களா, இவர் லிரிக்கல் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் ஆணையிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம்குள்ளே இவர் இருக்கார்.
அந்த ஃப்ரேம்க்கு வெளியே ஒரு சாட்டை மாதிரி எம்ஜிஆர் அவங்களும் சாட்டை தான் வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சாட்டை வந்து வெளியே இருக்குது, இவர் உள்ளே இருக்கார். அந்த அந்த மாதிரி ஒரு லுக்கு அது. பின்னாடி பேக்ரவுண்டில் ரெட் கலரில், அது வறுமையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது கோபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசியல் சார்ந்து வந்துட்டார். அதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தார் விஜய். சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி அவருடைய கொள்கைகள் கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த கூட்டத்தில் கூட பேசிகிட்டு இருந்தார். மாநாடு கூட்டம் இருந்தது இல்லைங்களா, அதில் கூட அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அதாவது அரசியலில் நமக்கு கொள்கை இருக்கலாம், அதில் சமரசம் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பகையை வளர்த்துக்கக்கூடாது, நிதானமாக விவேகமாக யோசித்து பகையே இல்லாத ஒரு அரசியலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்வார். அதனால் அவர் வந்து அந்த ரெட் கலர் வச்சுருக்கிறது வறுமை ஒழிப்பாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவரோட பார்வை அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க கூட அரசியல் வந்துட்டாவே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்கலாம் வறுமையை ஒழிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான யோசனையை கூட அவர் இதன் வழியாக யோசிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, அந்த மாநாட்டு பேச்சுக்கு வருவோமே. இப்போது நோஷன் ட்ரெய்லர் பார்த்தாச்சு. நோஷன் ட்ரெய்லரில் கண்ணாடி போட்டிருக்காரு, சட்ட புத்தகங்களை பார்க்குறாரு. அடுத்தது கைத்தடி வச்சுருக்கிற பெரியார் காட்டுறாங்க. ஜெயிலில் அனிதான்ற ஜெயிலில் 2 பேர் இறந்தது, அனிதான்ற குழந்தை இறந்தது. இதெல்லாம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது. மக்களாகிய நம்மளும் இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, அதனால் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இது சினிமா சார்ந்த விஷயங்கிறதுனால தாராளமாக பேசலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு வில்லன் கேரக்டர், அடுத்தது லேடிஸ் கேரக்டர் எல்லாம் வருது. ஜனாதிபதி லெவலில் கூட அதை காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் ஃபஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் சொல்லியாச்சு. ஃபஸ்ட் லுக்கில் ஒயிட் கலரில் அவர் எப்போவுமே சொல்கிறது அப்படி தான், மனசு தூய்மையாக இருக்கணும், எந்த பகை உணர்வும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது நல்லா இருக்குது. அதாவது கூத்தாடின்னு சொல்லுவோம் நம்ம. நிறைய கூத்தாடிங்களுக்கு நிர்வாக திறமை அதிகம். அந்த கூத்தாடின்னு சொல்லாதீங்க தயவுசெய்து, இதுக்கு மேலெல்லாம் அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நியூசென்ஸாக இருக்குது. அவங்களும் உழைக்கிறாங்கங்க, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களையே கூத்தாடின்னு சொல்கிறாங்க.